إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ند له ولا مثيل له ولا وزير له ولا مشير له أحد صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة أدى الأمانة نصح الأمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم وقال نبينا صلى الله عليه وسلم لن تزال طائفة من هذه الأمة قائمة على أمر الله لا يضرهم من خالفهم حتى يأتي أمر الله رواه الإمام البخاري رحمه الله. கண்ணியத்திற்குரிய ஜமஇய்யத் அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸினுடைய அமீர் அவர்களே, இந்த சிறப்பிற்குரிய அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா வின் முதல்வர் அவர்களே, இன்னும் கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, இந்த நேரத்தில் ஷஹாதா மார்க்க கல்வியின் சான்றிதழை பெற்றிருக்கின்ற என் அன்பிற்குரிய ஆலிம் பெருமக்களே, இன்னும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்படுகின்ற நல்ல மார்க்க உரைகளை கேட்டு பயன்பெற வேண்டும், அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். உண்மையில் நீங்கள் எண்ணுவது போன்று நான் ஒரு பேச்சாளன் அல்ல. இது நாள் வரை என்னை ஒரு மாணவனாகத்தான் நான் கருதுகின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரணம் வரை கல்வியை கற்றுக்கொள்கின்ற ஒரு மாணவனாகவே நான் என்னை நினைக்கின்றேன். கல்வி என்பது கடல். நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், இதன் ஆழத்தை ருசியை பார்க்க வேண்டும் என்பதற்காக முழு வாழ்நாளையும் செலவு செய்தார்கள். அதற்கு பிறகு கூட அவர்கள் தங்களை ஒரு மாணவனாகவே கருதினார்கள் என்று சொன்னால், கல்விக்காக சில ஆண்டுகளை ஒதுக்கிவிட்டு சில மணி நேரங்களை மட்டும் ஒதுக்கிவிட்டு இருக்கின்ற என் போன்றோர் தன்னை அறிஞர் என்று நினைத்துக் கொள்வதிலோ பேச்சாளர் என்று சொல்வதிலோ ஒரு அர்த்தம் இருக்காது. இருந்தாலும் என்னுடைய கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்கள், ஆசிரியர்கள் அவர்களின் கட்டளைக்கு இணங்க ஒரு சில நல்ல விஷயங்களை இந்த இடத்திலே எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்வதுடனே உங்களுக்கும் நான் நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய உலக வாழ்க்கையிலே நம்மிலே பலர் உலகமே குறிக்கோள் என்று வாழ்கிறார்கள். உலக வாழ்க்கையை தவிர அவர்களுக்கு எதுவும் நோக்கமாக இருக்காது. இவர்களை பற்றி அல்லாஹ் சூரா அன்-நஜ்மிலே சொல்லும் போது فَأَعْرِضْ عَمَّنْ تَوَلَّى عَنْ ذِكْرِنَا وَلَمْ يُرِدْ إِلَّا الْحَيَاةَ الدُّنْيَا ذَلِكَ مَبْلَغُهُمْ مِنَ الْعِلْمِ. அல்லாஹ் சொல்லுகின்றான்,
நபியே நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், நீங்கள் பார்க்காதீர்கள், அலட்சியம் செய்து விடுங்கள். யார் யார் நம்மை நினைக்காமல் வாழுகின்றார்களோ, அல்லாஹுவின் நினைவில்லாமல் வாழுகிறார்களோ, வலம் யுரித் இல்லல் ஹயாத்தத் துன்யா, இந்த அற்ப உலக வாழ்க்கையை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இதை அடைவது, இதன் இன்பத்தை பெறுவது, இதிலே சுகத்தை தேடுவது, இதிலே மனதை பறிகொடுப்பது, உலகம் கிடைத்தால் இன்பம் அடைவது, உலகம் கிடைக்கவில்லை என்றால், லாபம் கிடைக்கவில்லை என்றால், எதிர்பார்த்தது அடைய முடியவில்லை என்று சொன்னால் மனக்கவலையிலே ஆழ்ந்து விடுவார்கள், துன்பத்திலே ஆழ்ந்து விடுவார்கள். இவர்களை எல்லாம் நபியை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். இன்று முஸ்லிம்களை பார்க்கிறோம், மறுமைதான் சிறந்த இல்லம், வலத்தாருல் ஆகிரா கைருல் லில்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களாக, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்றவர்களாக இருக்கும் சமுதாயத்திற்கு மறுமை சிறந்த இல்லம், சிறந்த வீடு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மறுமையை பற்றிய கவனம் குறைந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்க கல்வியின் மதிப்பு இன்றைய நம் சமூகம் அறியாததற்கும் என்ன காரணம்? இதுதான் காரணம். உலகத்தின் மீது அதிகமான மோகம், மறுமையை மறந்து விடுதல், நிலையான வாழ்க்கையை மறந்துவிட்டு நிலையற்ற வாழ்க்கைக்காக தேடுதல், இதுதான் இன்றைய நம் சமூகத்தை இஸ்லாமிய கல்வியிலிருந்து தடம் புரளச் செய்தது, இஸ்லாமிய கல்வியை மறக்க செய்தது. காரணம், இந்த கல்வியை கற்றுக்கொண்டால் அவர்கள் எதிர்பார்த்த உலகத்தை அடைய முடியாது, அவர்கள் தேடுகின்ற சுகமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, சமூகத்திலே பொருளாதாரத்தில் என்ன ஒரு நிலையை அவர்கள் அடைய வேண்டும் என்று வெறியில் இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தால் இந்த கல்வியை புறக்கணிப்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய கல்வி, அல்லாஹுவின் வேதத்தின் கல்வி, குர்ஆனுடைய கல்வி, அவன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் கல்வி, இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லிம்களின் உயிர், இதுதான் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை தரக்கூடியது, இதுதான் முஸ்லிம்களுக்கு உயர்வை தரக்கூடியது. இந்த கல்வியின் மூலமாகத்தான் முஸ்லிம்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள், உலகத்திலே கண்ணியத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் புகழ்ச்சியின் உச்சத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினார். உலக மக்கள் மீது ஆட்சி செய்பவர்களாக அவர்களை அல்லாஹ் ஆக்கினார். உலக மக்களை எல்லாம் அவர்களுக்கு பணியாளர்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தார். எந்த நபி தோழர்களின் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாமை பூர்த்தி செய்தானோ, உலகிற்கு இஸ்லாமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரப்பினானோ, எந்த நபி தோழர்கள் இஸ்லாமின் கலங்கரை விளக்கமாக விளங்கினார்களோ, குர்ஆனை சுமந்த வெளிச்சங்களாக திகழ்ந்தார்களோ, அந்த நபி தோழர்கள் உலகத்துறையிலே நிபுணத்துவத்தை அடைந்திருக்கவில்லை, ஆட்சி எப்படி செய்வது என்ற அரசியலை அவர்கள் படித்திருக்கவில்லை, நகரங்களை எப்படி உருவாக்குவது என்ற வரலாறுகளை என்ற கல்வியை அவர்கள் படித்திருக்கவில்லை. ஆனால் இந்த கல்விகளை எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது எது தெரியுமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم என்ற வஹி அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது. ஈராக்கை உருவாக்கியவர்கள் யார்? ஈரானை உருவாக்கியவர்கள் யார்? இஸ்லாமிய அரசாட்சியை உருவாக்கியவர்கள் யார்? உமர் எங்கே சென்று படித்தார்? உமரின் ஆட்சியை பாருங்கள். வரலாற்றிலே யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக வருகிறார்களோ உமரை போற்றுகின்றார்கள், உமரின் ஆட்சியை போற்றுகின்றார்கள், அவரின் நீதத்தை போற்றுகின்றார்கள், அவர்கள் ஆட்சி செய்த விதத்தை போற்றுகின்றார்கள். உமருக்கு அந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அந்த ரப்பு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். குர்ஆனை சுமந்தார்கள், நபியின் கல்வியை சுமந்தார்கள், வெளிச்சத்தை, நூரை, பிரகாசத்தை சுமந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு புரிய வைத்தார், அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைத்தார். சிந்தித்து பாருங்கள், இந்த நம் சமுதாய மக்கள் இந்த கல்வியின் மீது ஒரு விதத்தில் வெறுப்பு கொண்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் மன்னிக்கட்டும், அவர்களின் உள்ளங்களை இந்த கல்வியின் பக்கம் அல்லாஹ் திருப்பட்டும், இந்த கல்வியின் மகத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர்கள்
அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள், நபிமார்கள், ரசூல். அல்லாஹ் அக்பர். இன்னல்லாஹ அஸ்தஃபா ஆதம வ நூஹா வ ஆல இப்ராஹீம் வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான்? உலக வல்லுநர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ஆதமை தேர்ந்தெடுத்தான், நூஹை தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிமின் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான், இம்ரானின் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹ் யாரை புகழ்கிறான்? இறை தூதர்களை புகழ்கிறான். இவர்களெல்லாம் தூதர்கள், இவர்களில் சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் யாரை புகழ்கிறான்? அல்லாஹ்வின் கல்வியை யார் சுமந்தார்களோ, வஹியை யார் பெற்றார்களோ அந்த நபிமார்களை அல்லாஹ் புகழ்கிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த நபிமார்கள் விட்டு சென்ற கல்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் வஹியுடைய கல்வி, சொர்க்க பாதையை தெரிந்து கொள்ளுகின்ற கல்வி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரன் வலா திர்ஹமா வ இன்னமா வர்ரசுல் இல்ம் ஃபமன் அகதஹு அகத பிஹஃதின் வாஃபிர். இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், இறை தூதர்கள் அவர்கள் தீனார்களை, திர்ஹங்களை தங்களின் சொத்துகளாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் எதை விட்டு சென்றார்கள்? இல்மை. எந்த இல்ம்? அல்லாஹுவை அறிந்து கொள்ளுகின்ற இல்மை. ரப்பு என்றால் யார், அவன் எங்கே இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான், எதை விரும்புகிறான், எதை வெறுக்கிறான், அந்த ரப்பை எப்படி திருப்திப்படுத்துவது என்ற இல்மை அவர்கள் விட்டு சென்றார்கள். இன்னமா வர்ரசுல் இல்ம் ஃபமன் அகதஹு. யார் அந்த இல்மை எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ, யார் அந்த இல்மை எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ, அகத பிஹஃதின் வாஃபிர், மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து கொண்டார், மிகப்பெரிய பாக்கியத்தை அணைத்துக் கொண்டார். அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று அபூபக்கரை நாம் சொல்லுகின்றோம், உமரை சொல்லுகின்றோம், உஸ்மானை சொல்லுகின்றோம், அலியை சொல்லுகின்றோம், இன்றும் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்களை சொல்லுகின்றோமே. ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அந்த நபித்தோழர்கள் ஆட்சியாளர்களாக மட்டும் இருந்தார்களா, அதிகாரிகளாக மட்டும் இருந்தார்களா? அவர்கள் ஆட்சியாளர்களாக மட்டும் இருந்திருந்தால், அதிகாரிகளாக மட்டும் இருந்திருந்தால் அவர்களின் பெயர்கள் எத்தனையோ அழிந்த ஆட்சியாளருடனே அழிந்திருக்கும். அவர்களின் புகழ்கள் அழிந்து போன எத்தனையோ அதிகாரிகளின் புகழ்களோடு அழிந்து போயிருக்கும். ஆனால் இன்றும் அபூ ஹுரைரா என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்து கொள்வானாக. அப்துல்லாஹ் இப்னு உமர் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹுமா, அவரையும் அவரின் தந்தையும் அல்லாஹ் பொருந்து கொள்வானாக. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று சொல்லும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹுமா, அவரையும் அவரின் தந்தையும் அல்லாஹ் பொருந்து கொள்வானாக என்று துஆ செய்கிறோமே. ஏன்? அவர்கள் நபியின் கல்வியை சுமந்த காரணத்தால். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடை தெருவுக்கு செல்லுவார்கள், மக்களை பார்த்து சொல்லுவார்கள், மக்களே, முஹம்மது நபியினுடைய சொத்து அங்கே பங்கிடப்படுகிறது, முஹம்மது நபியின் சொத்து அங்கே பங்கிடப்படுகிறது, வாருங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக. அந்த காலத்து மக்கள் எல்லாம் காசு பணங்களை எதிர்பார்த்து ஓடி வருவார்கள். அங்கே பார்த்தால் மார்க்க அறிஞர்கள், நபி தோழர்கள் கல்வியை படித்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த மக்கள் அபூ ஹுரைராவிடத்தில் திரும்பி சென்று கேட்பார்கள், அபூ ஹுரைரா, நபியின் சொத்து பங்கிடப்படுகிறது என்று சொன்னீர்களே, ஆனால் அங்கு கல்வி படித்து கொடுக்கப்படுகிறது, அங்கே தீனார் திர்ஹம் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாரை விட்டு செல்லவில்லை, திர்ஹமை விட்டு செல்லவில்லை, இந்த கல்வியை தான் விட்டு சென்றார்கள் என்பதாக சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த கல்வியை நாம் அலட்சியப்படுத்துகின்றோமே, செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே. நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, செல்வத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் செல்வம் பெரிதா, கல்வி பெரிதா, கல்வி முதலில் தேவையா அல்லது செல்வம் முதலில் தேவையா என்று போட்டி வரும் பொழுது மார்க்க கல்வி இல்லாமல் செல்வத்தில் எந்த பலனும் இல்லை. இந்த செல்வத்தை சேகரிப்பதிலே நீங்கள் வாழ்க்கையை செலவு செய்கின்றீர்களே, மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? இந்த செல்வம் உங்களுக்கு எதுவரை பலனளிக்கும்,
இந்த செல்வத்தை நீங்கள் எதுவரை அனுபவிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், நம் ரப்பு சொல்லுகிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து மறக்கச் செய்து கபறுகளை சந்தித்து விட்டீர்கள். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த செல்வம் இது நல்ல வழியிலே பயன்படுத்தப்படாமல் நீங்கள் இதை வளர்த்து இந்த செல்வத்தை பெருக்கி வெறும் விட்டு சென்று விட்டால் நாளை மறுமை என்ன ஆகும் தெரியுமா? செல்வத்தை எண்ணி எண்ணி வைத்தீர்கள், பாதுகாத்தீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே இந்த செல்வங்கள் செலவழிக்கப்படவில்லை என்று சொன்னால் இதன் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சூரா அல் மஆரிஜ், கல்லா இன்னஹா லமா நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவ்ஆ. நரகத்திலே ஒரு நரகம், லவா என்ற நரகம், கொழுந்து விட்டு எரிகின்ற நரகம், அது அழைக்கும், அது பேசும், என்னிடத்திலே வாருங்கள். யாரை யார் செல்வத்தை சேகரித்தார்களோ, எண்ணி எண்ணி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் என்னிடத்திலே வாருங்கள் என்பதாக. அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராக மல் ஹுதமா நாருல்லாஹில் முகதா. ஹுதமா என்ற நரகம் அல்லாஹ் மூட்டிய நரகம். அது யாருக்காக உள்ளது? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. செல்வம் செல்வம், காசு, பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அதையே வாழ்க்கையிலே நோக்கமாக கொண்டிருந்தான் அல்லவா, அவனை அந்த நரகம் அழைத்துக் கொள்ளும், அவனுடைய எலும்புகளை முறிக்கும். அல் ஹுதமா, எலும்புகளை முறிக்கும் அந்த நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கல்வி இருக்கின்றது, அல்லாஹ்வின் தூதர் விட்டு சென்ற இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, உங்களது உலக வாழ்க்கையை மட்டும் செழிப்பாக்குவதல்ல, உங்களின் கபரை செழிப்பாக்கும், உங்களின் மறுமையை செழிப்பாக்கும், உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன் நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅ. அல்லாஹ் அந்த முஸ்லிமின் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும், அல்லாஹ் அந்த முஸ்லிமின் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். யார் அவர் தெரியுமா? அவர் என் பேச்சை கேட்டார், அதை மனனம் செய்தார், அதை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், யார் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக கற்றார்களோ, மறுமைக்காக கற்றார்களோ, இந்த சமுதாயத்திற்கு பலனளிக்க வேண்டும் என்பதற்காக கற்றார்களோ, அல்லாஹ் அவர்களை கண்ணியத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாரை விட்டு செல்லவில்லை, திர்ஹமை விட்டு செல்லவில்லை, இந்த கல்வியை தான் விட்டு சென்றார்கள் என்பதாக சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வியை நாம் அலட்சியப்படுத்துகின்றோமே, செல்வத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமே. நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, செல்வத்தை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் செல்வம் பெரிதா கல்வி பெரிதா, கல்வி முதலில் தேவையா அல்லது செல்வம் முதலில் தேவையா என்று போட்டி வரும் பொழுது மார்க்க கல்வி இல்லாமல் செல்வத்தில் எந்த பலனும் இல்லை. இந்த செல்வத்தை சேகரிப்பதிலே நீங்கள் வாழ்க்கையை செலவு செய்கின்றீர்களே, மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களே, ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? ஒன்றை நினைத்து பார்த்தீர்களா? இந்த செல்வம் உங்களுக்கு எதுவரை பலனளிக்கும்? இந்த செல்வத்தை நீங்கள் எதுவரை அனுபவிக்க முடியும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், நம் ரப்பு சொல்லுகிறான், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை உங்களை அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து மறக்கச் செய்து கபறுகளை சந்தித்து விட்டீர்கள். அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இந்த செல்வம் இது நல்ல வழியிலே பயன்படுத்தப்படாமல் நீங்கள் இதை வளர்த்து இந்த செல்வத்தை பெருக்கி வெறும் விட்டு சென்று விட்டால் நாளை மறுமை என்ன ஆகும் தெரியுமா? செல்வத்தை எண்ணி எண்ணி வைத்தீர்கள், பாதுகாத்தீர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே இந்த செல்வங்கள் செலவழிக்கப்படவில்லை என்று சொன்னால் இதன் நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் சூரா அல் மஆரிஜ், கல்லா இன்னஹா லமா நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா ததுஉ மன் அத்பர வதவல்லா வஜமஅ ஃபஅவ்ஆ. நரகத்திலே ஒரு நரகம், லவா என்ற நரகம், கொழுந்து விட்டு எரிகின்ற நரகம், அது அழைக்கும், அது பேசும், என்னிடத்திலே வாருங்கள். யாரை யார் செல்வத்தை சேகரித்தார்களோ, எண்ணி எண்ணி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் என்னிடத்திலே வாருங்கள் என்பதாக.
அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة. ஹுதமா என்ற நரகம் அல்லாஹ் மூட்டிய நரகம். அது யாருக்காக உள்ளது? அல்லதி ஜமஅ மாலன் வஅத்ததா. செல்வம் செல்வம், காசு, பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அதையே வாழ்க்கையிலே நோக்கமாக கொண்டிருந்தான் அல்லவா, அவனை அந்த நரகம் அழைத்துக் கொள்ளும். அவனுடைய எலும்புகளை முறிக்கும். அல் ஹுதமா, எலும்புகளை முறிக்கும் அந்த நரகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கல்வி இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் விட்டு சென்ற இந்த குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி இருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, உங்களது உலக வாழ்க்கையை மட்டும் செழிப்பாக்குவதல்ல, உங்களின் கபரை செழிப்பாக்கும், உங்களின் மறுமையை செழிப்பாக்கும், உங்களுக்கு சொர்க்கத்தை தேடித்தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லரல்லாஹு இம்ரஅன் நல்லரல்லாஹு இம்ரஅன் சமிஅ மகாலதி ஃபவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅ. அல்லாஹ் அந்த முஸ்லிமின் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். அல்லாஹ் அந்த முஸ்லிமின் வாழ்க்கையை செழிப்பாக்கட்டும். யார் அவர் தெரியுமா? அவர் என் பேச்சை கேட்டார், அதை மனனம் செய்தார், அதை மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், யார் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்விற்காக கற்றார்களோ, மறுமைக்காக கற்றார்களோ, இந்த சமுதாயத்திற்கு பலனளிக்க வேண்டும் என்பதற்காக கற்றார்களோ, அல்லாஹ் அவர்களை கண்ணியத்தின் உச்சத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார். அவர்களுக்கு அல்லாஹ் நற்புகழ்ச்சியை தருகின்றான். அவர்களுடைய ரிஸ்குகளை அல்லாஹ் லேசாக்கி விடுகின்றான். உலக மக்கள் அனுபவிக்கின்ற சுகத்தை விட ஹலாலான அழகிய சுகத்தை, இன்பத்தை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் அல்லாஹ்வின் தூதரின் அந்த நற்செய்தி, அந்த சுப செய்தி முடிந்து விடுவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அந்த சுப செய்தி அவருடைய மரணத்திற்கு பின்னாலும் தொடர்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ثلاث انقطع عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. رواه الإمام مسلم. மூன்று விஷயங்களை தவிர மற்ற அனைத்தும் முடிந்துவிடும், முறிந்துவிடும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று அந்த நன்மை அவருக்கு கிடைப்பது போல் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி உங்களுடைய இந்த நேர்வழியின் கல்வியை கொண்டு யாரெல்லாம் அடுத்து அடுத்து பயன்பெற்று செல்வார்களோ அவர்கள் அனைவர்களுடைய நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகையிலே பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே இத்துணை உயர்ந்த அந்தஸ்துகளுக்கு அவர்கள் தகுதியாகின்றார்களே. அஸா அன் யபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா. அல்லாஹ் உங்களுக்கு மகாமே மஹ்மூத் என்ற இடத்திலே உங்களை எழுப்புவான். பியதி லிவாஉல் ஹம்த், லிவாஉல் ஹம்தை அல்லாஹ் அவர்களது கரத்திலே கொடுப்பான். அன அவ்வலு ஷாஃபிஇன் வ அவ்வலு முஷஃபஇன். முதலில் சிபாரிசு நான் தான் செய்வேன், முதல் சிபாரிசு என் சிபாரிசு தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்களே. அந்த நபியின் அந்தஸ்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் இஸ்லாமை பரப்பினார்களே, அவர்களின் மூலமாக நேர்வழி பெற்ற நபித்தோழர்களுடைய அமல்களிலே அவர்களுக்கு பங்கு. அந்த நபித்தோழர்களின் மூலமாக உலகமெல்லாம் இஸ்லாம் பரவியதே, உலகத்தில் இஸ்லாமிய ஒளி வீசியதே. அவர்கள் செய்கின்ற அமல்களில் எல்லாம் இன்று வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கடுத்து இந்த சமூகத்திலே எத்துணை சிறந்த சமுதாயம், எத்துணை உயர்ந்த சமுதாயம், எத்துணை இறைநேசர்கள், மார்க்க அறிஞர்கள் உருவானாலும் ஒரு நபித்தோழரின் அந்தஸ்தை அவர்களால் அடைய முடியாது என்பதற்கு உள்ள காரணங்களில் ஒன்று என்ன? அந்த நபித்தோழர்களின் மூலமாகத்தான் இஸ்லாமை அல்லாஹ் அடுத்து பரப்பினான். ஆகவே உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அமல் செய்வார்களோ, எங்கெல்லாம் உலகத்திலே முஸ்லிம்கள் குர்ஆனை ஓதுவார்களோ, அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், வல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைப்பார்களோ, அவை அனைத்தினுடைய நன்மைகளின் பங்கு அந்த நபித்தோழர்களுக்கு கிடைக்கும். காரணம் ஏன்? இந்த இஸ்லாமிற்காக உயிரை கொடுத்தவர்கள், இந்த இஸ்லாமிற்காக தங்களின் பிள்ளைகளை அனாதைகளாக்கியவர்கள், இந்த தீனுக்காக தங்களின் மனைவிகளை அவர்கள் விதவைகளாக ஆக்கியவர்கள், உயிரை கொடுத்தவர்கள். அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, நாம் விட்டு சென்ற கல்வியின் மூலமாக யார் அமல் செய்வார்களோ அந்த அமல் கபரிலே இருக்கும் போது நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். காசு வராது, பணம் வராது, நம்முடைய வீடு வராது, ஆனால் எது வந்து கொண்டிருக்கும்?
எந்த கல்வியை நீங்கள் மார்க்க கல்வியை, தீனுடைய கல்வியை, சொர்க்கத்தின் கல்வியை படித்தீர்களோ, படித்துக் கொடுத்தீர்களோ. அடுத்து ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு சிறப்புக்காக உயிரையே அர்ப்பணம் செய்து விடலாம் அன்பிற்குரியவர்களை, புரிந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானுடைய 19வது வசனத்திலே 18வது வசனத்திலே ஒரு விஷயத்தை சொல்கிறான், ஒரு சாட்சியத்தை சொல்லுகிறான். எப்படிப்பட்ட சாட்சியம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. ரப்பு ஒருவன் தான், மஅபூது ஒருவன் தான், இலாஹ் ஒருவன் தான். அவனை தவிர வணங்கப்படுகின்ற எல்லாம் பொய், அழிந்து போகக்கூடியவை, வணக்க வழிபாட்டுக்கு தகுதியற்றவை என்ற சாட்சியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். அப்படி கூறும்போது அந்த சாட்சியத்தை நான் சொல்லுகிறேன். ஷஹிதல்லாஹ், அல்லாஹ் சாட்சி சொல்லுகின்றான், அல்லாஹ் இறைவன் ஒருவன் தான், அவன் தான் வணங்கப்படுகின்றவன் என்ற சாட்சியத்தை அந்த அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லும்போது அந்த சாட்சியத்திலே மலக்குகளை அடுத்து அல்லாஹ் சேர்க்கிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகா, யார்? வானத்தில் உள்ள மலக்குகள். இபாதும் முக்ரமூன் லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வஹும் பிஅம்ரிஹி யஅமலூன், அல்லாஹ்விடத்திலே ஏன் எதற்கு என்று குதர்க்கம் செய்ய மாட்டார்கள், மாற்று பேச்சை பேச மாட்டார்கள், அல்லாஹ்வின் கட்டளைப்படி செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். யுஸப்பிஹூனல் லைல வன் நஹார லா யஃப்தரூன், இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் எந்த வானவர்களை புகழ்கிறானோ அவர்களை அடுத்து சொல்லுகின்றான். மூன்றாவதாக யாரை சொல்லுகிறான் தெரியுமா தன் படைப்பிலே? வஉலுல் இல்ம், யார்? இந்த தௌஹீதுடைய வஹீனுடைய கல்வியை பெற்ற கல்விமான்கள் சாட்சி சொல்லுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இதை விட ஒரு சிறப்பை நீங்கள் தேடுகின்றீர்களா? உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைக்கோ, உங்கள் சமூகத்திற்கோ, உங்களின் உறவினர்களுக்கோ நீங்கள் இந்த கல்வியை பெறும் பொழுது, அல்லாஹ்வின் இந்த கிதாபுடைய கல்வியை நீங்கள் புரியும் பொழுது உங்களை அல்லாஹ் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான்? அல்லாஹ்வின் சாட்சியத்திற்கு அடுத்ததாக, மலக்குகளின் சாட்சியத்திற்கு அடுத்ததாக உங்களை கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துகிறான். வஉலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்த். அடுத்து என்ன தெரியுமா? இந்த கல்விக்குள்ள சிறப்பு, இந்த கல்விமான்களுக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே கட்டுப்பட வேண்டியவர்கள் யார், யாரின் பேச்சை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை சொல்லுகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ், நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடங்கள். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடப்பதிலே ஏன், எதற்கு, எப்படி, இப்படியா அப்படியா, இதுவா அதுவா என்று கேட்க முடியாது. அல்லாஹ் செய் என்று சொன்னால் செய்ய வேண்டும், செய்யாத என்று சொன்னால் விட்டுவிட வேண்டும். ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள். இதுவும் அதான். ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதை அறிவிலே போட்டு பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள், செய்தாக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள், செய்தாக வேண்டும். இன்று சிலர் சொல்லுகின்றார்களே, குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், குர்ஆனுக்கு முரண்படவில்லை என்றால் ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இவர்கள் அன்பிற்குரியவர்களே உள்ளத்திலே நிஃபாக் என்ற நயவஞ்சகத்தனத்தை வைத்துக் கொண்டு, அல்லாஹ்வின் தூதரின் மீது குரோதத்தை வைத்துக் கொண்டு, மேற்கத்திய நாகரிகத்திலே இஸ்லாமை குழப்ப வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்தின் கல்வியை படித்த தாக்கத்தின் காரணமாக சொல்லுகின்றார்கள். யார் இப்படி சொல்கிறார்களோ அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நபி குர்ஆனுக்கு எதிராகவும் பேசுவார் என்று பொருள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மட்டுமல்ல, முந்தி சொன்னேன் அல்லவா, நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக கட்டுப்பட வேண்டும். ஏன், எதற்கு என்று கேட்கக்கூடாது. இன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனாக இருந்தாலும் கூட கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது என்று. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்கள்? குர்ஆனாக இருந்தாலும் கூட கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. ஆனால் நாங்கள் சொல்வதை, இவர்கள் சொல்வதை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும். இதற்கு எங்கிருந்து ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள்? குருடர்கள், முட்டாள்கள், மடையர்கள், குர்ஆனிலே கோணலை தேடக்கூடியவர்கள். அல்லாஹ் சூரா அல் ஃபுர்கானிலே சொல்லுகின்றான், வல்லதீன இதா ذுக்கிரு பிஆயாத்தி ரப்பிஹிம் லம் யகிரு அலைஹா சும்மன் வ உம்யானா.
இந்த வசனத்திற்கு தவறான பொருளை சொல்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு உபதேசம் செய்யப்பட்டால் குருடர்களாக செவிடர்களாக அதன் மீது விழமாட்டார்கள் என்று. இதற்கு என்ன பொருள் தெரியுமா? குறைந்தபட்சம் நபித்தோழர்கள், தாபிஈன்கள் அந்த சான்றோர்களுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களின் விளக்கத்திற்கு ஏற்ப தீனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இல்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் அரபி அடிப்படை ஞானமாவது இருக்க வேண்டும். அரபி இலக்கணத்தின், அரபி மொழியின் அடிப்படை அறிவாவது இருக்க வேண்டும். அது கூட இல்லாத முட்டாள்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வந்து விட்டார்கள். என்ன பொருள்? அல்லாஹ்வின் வசனத்தை கொண்டு அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டால் குருடர்களாக விழமாட்டார்கள், செவிடர்களாக விழமாட்டார்கள். என்ன? உபதேசத்தை கேட்டும் கேட்காமல், உபதேசங்களை அத்தாட்சிகளை பார்த்தும் பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். மாறாக எப்படி? இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அத்தஅனா. மூமின்கள் யார்? அல்லாஹ்வின் தீர்ப்பின் பக்கம், நபியினுடைய தீர்ப்பின் பக்கம் அழைக்கப்பட்டால் புரிந்தாலும் சரி, புரியவில்லை என்றாலும் சரி, அறிந்தாலும் சரி, அறியவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ் கூறினான் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நபி கூறினார்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, அஹ்ஸாபுடைய யுத்தத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாறையை உடைக்கும் போது சொன்னார்கள், எனக்கு கிஸ்ராவின் கோட்டை காட்சி தருகிறது என்பதாக, எனக்கு கைசரின் கோட்டை காட்சி தருகிறது என்பதாக, எனக்கு சிரியாவின் கோட்டை காட்சி தருகிறது என்பதாக. எந்த அறிவை கொண்டு இதை நீங்கள் புரிவீர்கள்? எந்த விளக்கத்தை கொண்டு நீங்கள் அறிய முடியும்? அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் இதை புரிந்தார்கள், நம்பினார்கள், சொன்னார்கள். வலம்மா ரஅல் முஃமினூன் அஹ்ஸாப் قالوا هذا ما وعدنا الله ورسوله وصدق الله ورسوله وما زادهم الا ايمانا وتسليما. அல்லாஹ்வின் சோதனையை பார்த்தபொழுது, பெரிய பெரிய ராணுவங்களை பார்த்தபோது நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் வாக்கு உண்மையாகிவிட்டது, நபியின் வாக்கு உண்மையாகிவிட்டது, ஈமான் அவர்களுக்கு நிரம்பியது. ஆனால் நயவஞ்சகர்கள் யார் தெரியுமா? என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள் நயவஞ்சகர்கள்? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகின்றான், அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ, வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் என்ற நோய் இருந்ததோ, நபியின் வார்த்தையிலே சந்தேகம் இருந்ததோ, அவர்கள் சொன்னார்கள், மா வஅதன அல்லாஹு வ ரசூலுஹு இல்லா குரூரா, அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான், நபி எங்களை கைவிட்டு விட்டார்கள், அல்லாஹ் எங்களுக்கு பொய் வாக்கை கொடுத்து விட்டான், நபி எங்களுக்கு பொய் வாக்கை கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த சமூகத்தை. அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வந்து விட்டதா, செவி அடிபணிந்தாக வேண்டும். நபியின் சொல் என்று வந்து விட்டதா, அது ஆதாரபூர்வமான சரியான நபி மொழி என்று சொன்னால் இன்று எனக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு விளங்காமல் இருக்கலாம், நாளை அதை விளங்கக்கூடிய மக்களை அல்லாஹ் உருவாக்குவான். ஸஹல் இப்னு ஹுனைஃப் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய நிகழ்ச்சி, இத்தஹிமு ரஅயக்கும், உங்களின் அறிவுகளை நீங்கள் சந்தேகம் கொண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவு ஒருபோதும் உங்களுக்கு நேர்வழி காட்டிவிட முடியாது. அப்படி காட்டி இருக்குமே ஆனால் ஹுதைபியாவின் உடன்படிக்கை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பணிந்து போவோம் என்பதாக, அடங்கி போவோம் என்பதாக, ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்பதாக. ஆனால் நபித்தோழர்கள் சொன்னார்கள், போரிடுவோம் என்பதாக. அல்லாஹ் அக்பர். பணிந்து போவதை அல்லாஹ் கூறினான் வெற்றி என்பதாக. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிஹி வ மா தஅக்கர். புரியவில்லை நபித்தோழர்களுக்கு, நபித்தோழர்களுக்கு புரியவில்லை. அந்த 6வது ஆண்டிலே அல்லாஹ் இறக்கிய வசனம், 6வது ஆண்டிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கூற்று எப்போது புரிந்தது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்களுக்கு புரிந்தது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அவர்களுக்கு புரிந்தது. அல்லாஹ்வின் தூதர் மக்காவிற்குள் நுழைந்தார்கள் அல்லவா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வ ஸதக வஅதா வ நஸர அப்தா வ அஅஸ ஜுண்டா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், தன் அடிமைக்கு உதவி செய்தான், அவருக்கு கொடுத்த வாக்கை அல்லாஹ் உண்மைப்படுத்தினான், அவனுடைய பட்டாளத்திற்கு அல்லாஹ் மிகைப்பை கண்ணியத்தை கொடுத்தான், எதிரிகளை அல்லாஹ் தோற்கடித்தான் என்று அந்த ஏகத்துவ வார்த்தையை முழங்கியவர்களாக சென்றார்கள் அல்லவா? 6வது ஆண்டிலே சொல்லப்பட்ட அந்த சுப செய்தி 8வது ஆண்டிலே புரிகிறது. அடுத்த அன்பிற்குரியவர்களே, விஷயத்திற்கு வருவோம்.
அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அடுத்து தூதருக்கு கட்டுப்படுங்கள். இதாஅத்துல்லாஹ் இதாஅத்து ரசூல், இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்க முடியாது. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிக்கு கட்டுப்பட வேண்டும், நபி சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய அறிவுக்கு புரியவில்லையா, நம்முடைய அறிவால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى, தங்களின் மனைச்சியால் அவர்கள் இதை சொல்லி இருக்க மாட்டார்கள். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, நபி சொன்னது குர்ஆனின் ஒரு வசனத்திற்கு நிச்சயமாக விளக்கமாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் மூடலாக கூறிய ஒன்றுக்கு விரிவாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்திய ஒன்றுக்கு கூடுதல் விளக்கமாக இருக்கும் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு பணிய வேண்டும் என்ற அந்த பணியுங்கள் என்ற சொல்லோடு சேர்த்து வஉலில் அம்ரி மின்கும், உங்களிலே அம்ரு உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள். அது என்னது? அந்த அம்ரு உடையவர்கள் யார்? மார்க்க கல்வியை உடையவர்கள், மார்க்க இல்மை கற்றவர்கள். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடத்திலே கேளுங்கள். ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்வியை கற்ற, ஹதீஸினுடைய கல்வியை கற்ற, நபியின் சுன்னாவை கற்ற மக்களை பார்த்து தான் நற்செய்தி சொல்லுகின்றார்கள். இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், இந்த உம்மத்திலே ஒரு கூட்டம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் அந்த சமூகத்திலே அந்த கூட்டத்திலே சேர்த்து வைப்பானாக. லன் தஸால தாயிஃபத்தும் மின் ஹாதிஹில் உம்மா, இந்த கூட்டத்திலே ஒரு கூட்டம் மறுமை நாள் வருகின்ற வரை அல்லாஹ்வின் மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும், அல்லாஹ்வின் மார்க்கத்தின்படி உறுதியாக செயல்படுவார்கள். லா யதுர்ருஹும் மன் காலஃபஹும், அவர்களுக்கு மாறு செய்கிறவர்கள், அவர்களை கைவிடுகிறவர்கள், அவர்களுக்கு முரணாக சதி திட்டங்களை செய்பவர்களால் அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ், அல்லாஹ்வின் கட்டளையாகிய மறுமை வரும் வரை. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அறிவித்ததற்கு பிறகு சொல்லுகின்றார்கள், இல்லம் யகூனு அஹ்லல் ஹதீஸி ஃபலா அத்ரி மன்ஹும், இந்த இடத்திலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை பிடித்து செயல்படுகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள். மறுமை நாள் வரை அவர்கள் உறுதியாக அதிலே இருப்பார்கள். மக்கள் எல்லாம் வழிகட்டாலும், மக்கள் அவர்களை ஏசினாலும் பேசினாலும், அவர்களுக்கு முரணாக சதிகளை செய்தாலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அவர்கள் யார்? அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், ஹதீஸை கற்பிக்கின்றவர்கள், ஹதீஸை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் இல்லை என்று சொன்னால் வேறு யாராக இருக்க முடியும் என்று இமாம் அஹ்மது கேட்கின்றார்கள். இன்னும் பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமை கூடாது, பிறரை பார்த்து பொறாமைப்படாதீர்கள் என்று கூறியவர்கள், அதே சமயத்தில் இரண்டு மக்களை பார்க்கும் போது, இரு வகையான கூட்டத்தினரை பார்க்கும் பொழுது நீங்கள் பொறாமைப்படலாம், நீங்கள் ஆசைப்படலாம், அவர்களை போன்று ஆக வேண்டும், அவர்களுக்கு கிடைத்த செல்வம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசை வைக்கலாம் என்று சொன்னார்களே, யார் தெரியுமா? லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னதைன், لا حسد إلا في اثنين، رجل آتاه الله مالا فسلطه على هلكته في الحق ورجل آتاه الله حكمة فهو يقضي بها ويعلمها. இரண்டு பேரை தவிர மற்றவர்கள் மீது நீங்கள் பொறாமைப்படக்கூடாது. இந்த இடத்திலே சொன்ன பொறாமை என்பது என்ன? அவர்களுக்கு கிடைத்தது போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா ததமன்னவ் மா ஃபضل الله به بعضكم على بعض, உங்களில் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி இருப்பதை பார்த்து நீங்கள் ஏங்காதீர்கள், நீங்கள் ஏங்காதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டை நமக்கு சொல்லுகின்றார்கள், இரு கூட்டத்தினரை பற்றி சொல்லுகின்றார்கள். அவர்கள் விஷயத்திலே நீங்கள் ஆசைப்படலாம், அவர்களை போன்று நீங்களும் ஆக வேண்டும் என்று. அதிலே ஒருவர் யார்? அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்தான், சத்தியத்திற்காக அந்த செல்வத்தை அழிக்க வேண்டும் என்றே முடிவு செய்து விட்டார். சத்தியத்திற்காக அந்த செல்வத்தை செலவழித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். தான்
சம்பாதித்த தனது அறிவை கொண்டு திறமையை கொண்டு தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பாதைக்காக அவர் தர்மம் செய்து விட்டார் அல்லவா. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹார் சிர்ரன் வஅலானியா லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். காலை மாலை வெளிரங்கமாக பகிரங்கமாக மறைமுகமாக அல்லாஹ்வின் பாதையிலே தங்களின் செல்வங்களை தர்மம் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு கூலி நிச்சயம் அவர்களது இறைவனிடத்திலே உண்டு. அவர்கள் மீது பயம் கிடையாது, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அந்த கூட்டம் ஒரு கூட்டம். இரண்டாவது யார் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு ஞானத்தை கொடுத்தான், இல்மை கொடுத்தான், ஹிக்மா என்ற அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதன் மூலமாக மக்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா, மக்களுக்கு அதை போதிக்கின்றார். அல்லாஹ்வின் அடியார்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விஷயத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய நன்மை, அளவிட முடியாத நன்மை என்று அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான் என்றால் அது ஹிக்மா என்ற இந்த ஞானம் தான். சூரா அல் பக்ராவுடைய 269வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யுத்தில் ஹிக்மத மன் யஷா, அவன் நாடியவருக்கு அல்லாஹ் இந்த ஷரியஆவின் இந்த தீனுடைய ஞானத்தை கொடுக்கின்றான், குர்ஆனின் விளக்கத்தை கொடுக்கின்றான், நபியின் சுன்னாவின் விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். யுத்தில் ஹிக்மத மன் யஷா. பிறகு சொல்லுகின்றான், வமன் யுத்தல் ஹிக்மா, யாருக்கு இந்த ஞானம் கொடுக்கப்பட்டதோ, யாருக்கு குர்ஆனின் ஞானம் கொடுக்கப்பட்டதோ, ஃபகத் ஊதிய கைரன் கதீரா, ஏராளமான நன்மைகளை, அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டு விட்டது, அதிகமான ஞானம் கொடுக்கப்பட்டு விட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தான். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கின்றீர்கள்? செல்வத்தை தேர்ந்தெடுக்கின்றீர்களா, அல்லது ஆட்சியை தேர்ந்தெடுக்கின்றீர்களா, அல்லது இல்மை தேர்ந்தெடுக்கின்றீர்களா? நம்மை போன்ற சாதாரண மக்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? என்ன செய்திருப்பார்கள்? ஆட்சியை தேர்ந்தெடுத்திருப்பார்கள், அல்லது செல்வத்தை, பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இல்மை தேர்ந்தெடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சியையும் கொடுத்தான், அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "வமன் யுரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன்." யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யாரின் மூலமாக அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு இந்த தீனுடைய ஞானத்தை, அறிவை அல்லாஹ் கொடுக்கிறார். நீங்கள் தீனுடைய ஞானத்தை, இல்மை அடையும் பொழுது உங்களுக்கும் அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான், உங்கள் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு அல்லாஹ் நன்மையை நாடிவிட்டான். ஏன் தெரியுமா? இல்மை யார் கற்றுக்கொள்கின்றார்களோ, இந்த குர்ஆனின் அறிவை யார் பெறுகிறார்களோ, இந்த நபியின் சுன்னாவின் ஞானத்தை யார் பெறுகிறார்களோ, இவர்களுக்காக மலக்குகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், இவர்களுக்காக கடலில் உள்ள மீன்கள் பாவ மன்னிப்பு தேடுகின்றன, இவர்களுக்காக பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகள் பாவ மன்னிப்பு தேடுகின்றன. மலக்குகள் இவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு தங்களின் இறக்கைகளை விரிக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர்! எப்படிப்பட்ட கண்ணியம் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தின் பாதையை நீங்கள் அடைய வேண்டுமா, இலகுவாக அடைய வேண்டுமா? சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை கற்பதற்காக வேண்டி ஒரு பாதையிலே செல்லுவாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்கி விடுவான். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கின்றார்கள். சொர்க்கத்தின் வழி எங்கே இருக்கிறது? இந்த தீனுடைய கல்வியிலே இருக்கிறது, குர்ஆனுடைய கல்வியிலே இருக்கிறது, சுன்னாவின் கல்வியிலே இருக்கிறது. இந்த தீனுடைய கல்வி, குர்ஆன் சுன்னாவுடைய கல்வி இருக்கின்றதே, இது உள்ளத்திலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நூர், வெளிச்சம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு யுக்ருஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்பிக்கையாளர்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் அல்லாஹ் வெளியேற்றி கொண்டு வருகிறானே, அந்த நூர் என்ன? இல்ம் என்ற நூர். அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரா யம்ஷி பிஹி ஃபின் நாஸ் கமன் மஸலுஹு ஃபில் ظுலுமாத்தி லைஸ பிகாரிஜின் மின்ஹா கذلك زين للكافرين ما كانوا يعملون. அல்லாஹ் சொல்லுகின்றான், அறியாதவனாக இருந்தான் ஒருவன், இறந்தவனாக இருந்தான் ஒருவன், அவனை அல்லாஹ் உயிர்ப்பித்தான், அவனுக்கு அல்லாஹ் வெளிச்சத்தை, ஒளியை கொடுத்தான், மக்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தை கொண்டு அவன் நடந்து செல்கின்றான். யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? காஃபிராக இருந்தவனை, அல்லாஹ்வை அறியாமல் இருந்தவனை, தௌஹீதை தெரியாமல் இருந்த ஒருவனை இறந்தவனுக்கு அல்லாஹ் ஒப்பிட்டு
விட்டு சொல்லுகின்றான், அவனுக்கு இஸ்லாமை அல்லாஹ் கொடுத்து ஹயாத்தை கொடுக்கிறான். இஸ்லாமை பெற்றதற்கு பிறகு கல்வியை அல்லாஹ் கொடுக்கிறான். குர்ஆன் சுன்னாவின் ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக நடந்து செல்கின்றார். இன்றும் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே, இன்றும் பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு வந்த எத்துணை சகோதரர்கள் இந்த குர்ஆனை கற்றுக்கொண்டு நபியின் சுன்னாவை கற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்று செயல்பட்டு மற்ற மக்களை இந்த இஸ்லாமின் பக்கம் அழைக்கும் பொழுது அவர்களை நம்மின் தலைவர்களாக, நம்மின் முன்னோடிகளாக, நம்முடைய பிரச்சாரர்களாக, நம்முடைய இமாம்களாக நாம் அங்கீகரிக்கிறோமே, இது அல்லாஹ் இல்மின் காரணமாக கொடுக்கக்கூடிய கண்ணியம். அது மட்டுமா, நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு, ஆபிதுகளுக்கு, வணக்க வழிபாடு செய்தவர்களுக்கு, மூமின்களிலே நம்பிக்கையாளர்களிலே பலவிதமான அமல்களை செய்து வந்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கும் போது, அவர்களுக்கெல்லாம் ஒரு தகுதியை அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுக்கும் பொழுது சில தகுதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சில தகுதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த தகுதிகள் யாருக்கு மட்டும் தெரியுமா? இல்முடையவர்களுக்கு மட்டும்தான். يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. 58வது அத்தியாயத்தின் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யார் நம்பிக்கை கொண்டார்களோ மக்களே, அவர்களுக்கு நாம் உயர்வை கொடுப்போம். அதிலும் குறிப்பாக யார் இல்மு கொடுக்கப்பட்டார்களோ, இந்த குர்ஆனை சுமந்தார்களோ, நபியின் சுன்னாவை சுமந்தார்களோ, அவர்களுக்கு பல தரஜாத்துகளை நாம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆலிமுக்கும், மார்க்க கல்வியை கற்ற ஒரு அறிஞருக்கும், மார்க்க கல்வியை கற்காத ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய தரஜாத்துகள், அந்தஸ்துகள் இருக்கின்றனவே, 500க்கு மேற்பட்ட தரஜாத்துகள். அதனுடைய ஒரு தரஜாவின் அளவு என்ன தெரியுமா? ஒரு தரஜாவின் அளவு என்ன தெரியுமா? கமா பைனஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளியின் அளவு. 500 தரஜாக்கள் என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இப்படி சிறப்பிற்குரிய இந்த கல்வி, இதற்காக நம் உயிரை செலவு செய்ய வேண்டும், நம் பொருளை செலவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆலிம் உருவாக வேண்டும், ஒரு ஹாஃபிஸ் உருவாக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் ஒரு தகுதியை நிர்ணயம் செய்து விடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் கலாமை, குர்ஆனை சுமந்த, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா இக்ரா வரத்தில் வர்தகி கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலதக இன்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. ஹாஃபிஸே, குர்ஆனை மனனம் செய்தவனே, நீ சொர்க்கத்திலே இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு உயர்ந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய அந்தஸ்து எங்கே தெரியுமா? உன்னுடைய சொர்க்கம் எங்கே தெரியுமா? உன் தகுதி எங்கே தெரியுமா? எங்கே உன் இறுதி வசனத்தை நீ நிறுத்துவாயோ அங்கே உனக்குள்ள தகுதி. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இந்த கல்வியை நாம் புறக்கணித்து விடக்கூடாது. இந்த கல்வியை நாம் உள்ளத்தோடு அணைத்துக் கொள்ள வேண்டும். நபியை அணைக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால், அல்லாஹ்வின் அன்பை உங்களுடைய உள்ளத்திலே ஏந்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால், குர்ஆனை அணைத்துக் கொள்ளுங்கள், நபியின் சுன்னாவை அணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து, இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்ற, கற்று முடித்து சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற என் சகோதரர்களுக்கு சில விஷயத்தை சொல்லி இந்த உரையை முடிக்க ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, கல்வியை கற்றால் மட்டும் போதாது, கல்வியின்படி செயல்பட வேண்டும், அதை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். கல்விமான்களுக்கு என்று அல்லாஹ் என்ன ஒழுக்கத்தை சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி இருக்கின்றார்களோ, அந்த ஒழுக்கம் நமது வாழ்க்கையிலே வர வேண்டும். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் பயப்படக்கூடிய மக்களாக ஆலிம்கள் இருக்க வேண்டும். ஹலாலை தெரிந்தவர்கள், ஹராமை தெரிந்தவர்கள் அதை அதிகமாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வின் பயம் உள்ளத்திலே இருக்க வேண்டும், தக்வா இறையச்சம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். நாம் கற்றது மட்டும் கல்வி அல்ல, இன்னும் எத்தனையோ ஞானம் இருக்கிறது. குர்ஆனின் விளக்க உரை இருக்கிறது, நபியின் பொன்மொழிகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து ஒரு அளவைத்தான் நாம் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம், இப்போது கற்று முடித்திருக்கிறோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்ற பணிவு நமக்கு வர வேண்டும். மூத்த அறிஞர்களை மதிக்கக்கூடிய பண்பு நமக்கு வர வேண்டும். நமக்கு முன்னால் சென்ற மார்க்க அறிஞர்களின் கல்வியை கொண்டு பயன்பெற வேண்டும். நமது சமகாலத்திலே வாழ்கின்ற மூத்த மார்க்க அறிஞர்களை அணுக வேண்டும். சட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, வேறு மார்க்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே கலந்து ஆலோசித்து அவர்களுடைய ஞானத்திலிருந்து ஞானத்தை பெற்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகின்றார்கள்.
சூரா யூனுஸ் 10வது அத்தியாயத்தின் 59 60வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் அரஐதும் மா அன்ஸலல்லாஹு மின் ரிஸ்கின் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலா குல் அல்லாஹு அஸின லக்கும் அம் அலல்லாஹி தஃப்தரூன் வமா ظن الذين يفترون على الله الكذب يوم القيامة. நபியே, நீங்கள் கேளுங்கள், அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்திலே, அல்லாஹ் இறக்கிய அவனுடைய உணவிலே, ரிஸ்கிலே உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ப இது கூடும் இது கூடாது என்று நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா? ரொம்ப சர்வசாதாரணமா ஹலால், அதெல்லாம் ஹலால் தான் செய்யலாம், இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக உங்களின் கற்பனைக்கு ஏற்ப நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு அதினலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்தானா? அல்லாஹ் இப்படி உங்களுக்கு சட்டம் சொல்லி இருக்கின்றானா? அல்லது அல்லாஹ்வின் மீது நீங்கள் கற்பனையாக பொய் சொல்லுகின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். மறுமை நாளிலே யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்கிறார்களோ அவர்களுடைய நிலைமை என்னவாகும் சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட கை சேதம், ஆபத்தான முடிவு என்பதை சிந்தித்து பாருங்கள். இதே அத்தியாயத்தின் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப் லா யுஃப்லிஹூன். யார் அல்லாஹ்வின் மீது பொய்யை சொல்லுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். 16வது அத்தியாயத்தின் 116வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றார், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கஸிப் ஹாதா ஹலாலுன் வ ஹாதா ஹராமுன் லிதஃப்தரு அலல்லாஹில் கஸிப் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கஸிப் லா யுஃப்லிஹூன். உங்களுடைய நாவுக்கு வந்தபடி இது கூடும் இது கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? சொல்லாதீர்கள். என்ன நினைக்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் மீதா பொய் கூற துணிகின்றீர்கள்? அல்லாஹ்வின் மீதா நீங்கள் பொய் கூற துணிகின்றீர்கள்? ரொம்ப சர்வசாதாரணம், அதெல்லாம் ஜாயிஸ் தான், அதெல்லாம் கூடும் தான். எந்த விதமான மார்க்க ஞானம் இல்லாமல், அதை பற்றி அறியாமல் அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லுகின்றார்களோ அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள். மார்க்க விஷயம் என்று வந்துவிட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும், பயம் வேண்டும். நான் அல்லாஹ்வின் மார்க்கத்திலே அல்லாஹ் சொல்லாததை சொல்லிவிட்டால், அல்லாஹ் நாடாததை சட்டமாக சொல்லிவிட்டால், ஃபத்வாவாக சொல்லிவிட்டால், என்னுடைய கூற்று நபியின் சுன்னாவிற்கு மாற்றமாக இருந்துவிட்டால், நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் என் நிலைமை என்னவாகும் என்பதை பயப்பட வேண்டும். ஷிர்க்கை பயப்படுகிறோம் அல்லவா? இணை வைத்தலை பயப்படுகிறோம் அல்லவா? அன்பிற்குரியவர்களை, எந்த இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை கண்டிக்கின்றானோ, எந்த இடத்திலே அல்லாஹ் இணை வைத்தலை கண்டிக்கின்றானோ அந்த இணை வைத்தல் என்ற மாபெரும் பாவத்துடனே சேர்த்து இந்த மார்க்கத்திலே துணிவு கொண்டு அறிவு இல்லாமல், ஞானம் இல்லாமல், குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டல் இல்லாமல் மனம் போன போக்கிலே பேசுவதை அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றார். ஷிர்க்கை பார்த்து பயப்படக்கூடிய மக்கள் மார்க்கத்திலே கருத்து சொல்வதற்கு பயப்படுவது கிடையாது. மிக துணிவாக, மிக தைரியமாக, இதுவா ஜாயிஸ். சில பேர் சொல்றாங்களே கூடாதுன்னு, அவங்க எல்லாம் முட்டாள்கள், ஒண்ணும் தெரியாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான் 7வது அத்தியாயத்தின் 33வது வசனத்திலே, குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن والإثم والبغي بغير الحق وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. அல்லாஹ் தடுத்தது எது தெரியுமா? மானக்கேடான அசிங்கமான செயல்கள். அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி, மறைந்திருந்தாலும் சரி, பாவங்களை அல்லாஹ் தடுத்தான், அநியாயங்களை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அதுபோன்று அல்லாஹ்வின் விஷயத்திலே நீங்கள் அறியாததை சொல்வதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இவர்கள் அல்லாஹ்வின் தூதரின் நிழலாக வாழ்ந்தவர்கள். இஸ்லாமை முந்தைய காலத்திலிருந்து ஏற்று நபியை பிரியாமல் இருந்தவர்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இமாம் குர்துபி பதிவு செய்திருக்கிறார்கள், ஐயு சமாயின் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி இதா அன குல்து ஃபீ கிதாபில்லாஹி பிகைரி இல்மின். அல்லாஹ்வுடைய வேதத்திலே, இந்த மார்க்கத்திலே நான் எனக்கு தெரியாத, எனக்கு இல்மு இல்லாத ஒன்றை சொன்னால் எந்த வானம் எனக்கு நிழல் கொடுக்க முடியும்? எந்த பூமி என்னை சுமக்க முடியும்? அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட பயம் பாருங்கள். கல்விமான்கள் என்று சொன்னால் அவர்களை சொல்ல வேண்டும். அந்த சஹாபி அபூபக்கர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய வேதத்திலே எனக்கு இல்மு இல்லாமல் ஒன்றை சொன்னால் எந்த வானத்திற்கு கீழ் நான் செல்ல முடியும்? எந்த பூமிக்கு மேல் நான் நடக்க
முடியும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், ஐயுஹன் நாஸ் மன் சுஇல அன் இல்மின் يعلمه فليقل به ومن لم يكن عنده علم فليقل الله اعلم فإن من العلم أن يقول لما لا يعلم الله أعلم. இப்னு மஸ்ஊத் சொல்லுகின்றார்கள், நபியின் நிழல் சொல்லுகின்றார்கள், நபியின் செருப்பை ஏந்தியவர்கள் சொல்லுகின்றார்கள், நபியின் மிஸ்வாக்கை பிடித்தவர்கள் சொல்லுகின்றார்கள், யாரிடத்திலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? மக்களே, உங்களுக்கு தெரிந்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட்டால் உங்களுக்கு உறுதியாக தெரிந்திருக்கும் என்று சொன்னால், இல்ம் என்று சொன்னால் என்ன? உறுதியாக படித்து கற்று அறிந்ததற்குத்தான் இல்ம் என்று சொல்லப்படும். கற்பனையாக இருக்கலாம், யூகத்திற்கு இல்ம் என்று சொல்லப்படாது. உங்களுக்கு உறுதியாக தெரிந்த ஒன்றை பற்றி நீங்கள் கேட்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு தெரியும் சமயத்தில் நீங்கள் அந்த சட்டத்தை சொல்லுங்கள், அந்த கல்வியை மக்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்லிவிடுங்கள். ஏன் தெரியுமா? கல்வியில் ஒன்றுதான் அறியாத விஷயங்கள் கேட்கப்படும் பொழுது அல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்வது. இன்று நம்மிலே பலருக்கு எனக்கு தெரியாது, இதன் பதில் எனக்கு தெரியாது, அறிஞர்களிடத்திலே சென்று கேளுங்கள் என்று சொல்வது எப்படி என்று சொன்னால், வேப்பங்காயை சாப்பிடுவது போல. எனக்கு தெரியாது என்று சொல்வது அதை கேவலமாக பார்க்கிறார்கள். மக்கள் கேட்டுவிட்டார்கள், இவ்வளவு நீண்ட பிரச்சாரம் பயான் செய்து விட்டேன், மக்கள் கேள்வி கேட்டு விட்டார்களே, எல்லா கேள்விக்கும் பதிலளித்து விடுவார்கள். தெரிந்தாலும் சரி, தெரியவில்லை என்றாலும் சரி, யூகத்தின் அடிப்படையிலே கேட்டதை வைத்து எப்படியோ சமாளித்து விடுவார்கள். இது அல்ல அன்பிற்குரியவர்களே அறிஞர்களின் பண்பு. அறிஞர்களின் பண்பு இதுவல்ல. ஜபலுல் இல்ம், ஜபலுல் ஹதீஸ் என்று யாரை பற்றி சொல்லப்படுகிறதோ, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரிக்கெல்லாம் மூத்தவர்கள், மார்க்க கல்வியின் மலை என்று அவர்களை அழைக்கப்படும். அவர்களிடத்திலே ஒரு கல்வியை பற்றி கேட்கப்பட்டது. சுஇல ஷஅபியு அன் மஸ்அலதி, ஒரு விஷயத்தை, ஒரு சட்டத்தை பற்றி அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? ஃபகால லா உஹ்சினுஹா, என்ன சொன்னார்கள்? எனக்கு இது சரியாக தெரியாது. மாணவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது நீங்கள் இப்படி சொல்வது. என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது நீங்கள் இப்படி சொல்லுவது. அல்லாஹ் அக்பர். கல்விமான்களின் பதிலை பாருங்கள். என் மாணவர்களே, மக்களே, ஆனால் மலக்குகள் வெட்கப்படவில்லையே. அவர்கள் அறியாததை அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டபோது, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, அல்லாஹ் நீ மிக பரிசுத்தமானவன், எங்களுக்கு நீ கற்பித்ததை தவிர வேற இல்மு எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்களே. அந்த மலக்குகள் வெட்கப்படவில்லையே. நான் ஏன் எனக்கு தெரியாததை தெரியவில்லை என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும்? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சபையிலே ஒருவர் வருகிறார். இமாம் மாலிக் யார் என்று விசாரித்து முன்னால் அமர்கிறார். மிகப்பெரிய மார்க்க அறிஞர் இமாம் மாலிக், இமாமு அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளிலே அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்கள் தான் இமாம், இரண்டாவது ஆள் அங்கு கிடையாது. 40ற்கு மேற்பட்ட கேள்விகளை கேட்டபோது ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு பல கேள்விகளுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். யாருங்க? 60 மஸ்அலாக்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. எத்தனை? 60 சட்டங்கள் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. ஒரு சிலவற்றுக்கு பதில் கொடுத்து விட்டு மற்ற பெரும்பாலான கேள்விகளுக்கு லா அத்ரி, லா அத்ரி, லா அத்ரி, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். யார் அவர்கள்? குர்ஆனை மனனம் செய்தவர்கள். நூற்றுக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான ஹதீசுகளை மனனம் செய்தவர்கள். ஹதீசுகளை மட்டுமல்ல, ஹதீசுகளை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள், தங்கள் வாழ்நாள் வரை வந்த அறிவிப்பாளர்களின் வரலாறுகளை கற்றுத் தெரிந்தவர்கள், சட்ட நுணுக்கங்களை அறிந்தவர்கள், முஜ்தஹிதீன்கள். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்று சொன்னார்கள். வந்தவர் கோபமாகிவிட்டார். வந்தவருக்கு சினம் தலைக்கேறியது. இவ்வளவு பெரிய அறிஞராக இருந்து கொண்டு எனக்கு தெரியாது என்று சொல்கிறீரே, உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ஏன் வெட்கப்பட வேண்டும்? சத்தியத்தை சொல்லும் பொழுது, உண்மையை சொல்லும் பொழுது ஏன் வெட்கப்பட வேண்டும்? இமாம் மாலிக் சொன்னார்கள், நண்பரே, நண்பரே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் மட்டுமல்ல உங்களுக்கு பின்னால் உள்ள எல்லா மக்களுக்கும் சென்று சொல்லுங்கள், மாலிகன் லா யத்ரி, மாலிக்கு ஒன்றுமே தெரியாது என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். தெரியாத விஷயங்களை பற்றி பேசுவதிலே நமது மூத்த அறிஞர்கள் பின்பற்றிய பழக்கத்தை பாருங்கள்.
இன்று சர்வ சாதாரணமாக இன்று கூட ஒரு எஸ்எம்எஸ் வந்தது, நீங்கள் இந்த கொள்கையிலே இல்லை, நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே குஃபுரிலே சென்று விட்டீர்கள் என்பதாக துடிதுடித்து விட்டேன். சமீபத்தில் ஷேக் அவர்களை பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு எஸ்எம்எஸ். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஃபத்வாக்கள் அள்ளி வீசப்படுகின்றன! குஃபுருடைய ஃபத்வாக்கள், நிஃபாக்குடைய ஃபத்வாக்கள், இன்னும் ஹலால் ஹராமுடைய எத்துணை சட்டங்களை மக்கள் தங்களுடைய கைகளிலே எடுத்துக் கொண்டார்கள். சொல்லுவாங்களா டீ கடை பெஞ்ச் என்பதா? அந்த மாதிரி மார்க்கங்கள் விளையாட ஆரம்பித்து விட்டது. மார்க்கத்தை விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். சிந்தித்து பாருங்கள். ஒரு பொருளாதார துறையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது சார்ந்த நிபுணரை கேட்கிறோம். ஒரு பொறியியலை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அது சார்ந்த நிபுணரை அழைக்கிறோம். ஒரு மருத்துவ துறையிலே சந்தேகத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மருத்துவத்தை படித்த ஒரு அறிஞரை அணுகிறோம். ஆனால் மார்க்கம் மட்டும் யார் வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கேட்கக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எந்த மதரசாவிலே போய் 7 வருஷம் படித்தார்கள், சஹாபாக்கள் எந்த மதரசாவிலே போய் பட்டம் வாங்கினார்கள், அவர்கள் என்ன ஃபிர்தௌசியா, அவர்கள் என்ன காசிமியா, அவர்கள் என்ன உமரியா என்று கேட்பார்கள். அட முட்டாள்களே, நீங்கள் புரிய மாட்டீர்களா? 23 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதரின் சபையிலே கல்வியை படித்தவர்கள் 1000 ஃபிர்தௌசியா, 1000 காஸ், எத்துணை லட்சக்கணக்கான கல்லூரிகள் இந்த உலகத்திலே இருக்கின்றனவோ அந்த எல்லா கல்லூரிகளுக்கும் கல்வியை தந்த முஹம்மது நபியிடத்திலே அவர்கள் கல்வி பயின்றார்கள். அதுவும் சாதாரண கல்வி அல்ல, தங்களின் உடல் பொருள் அனைத்தையும் கொடுத்து கற்றார்கள். அரபி மொழியிலே பிறந்தவர்கள். குர்ஆனை புரிந்து கொள்வதிலே அவர்களுக்கு சிரமம் கிடையாது. இமாம் இப்னு கையிம் அவர்கள் எழுதுகிறார்கள், ஏன் நபி தோழர்கள் நம்மை விட அறிந்தவர்கள் என்று சொல்கிறோம்? நூற்றுக்கணக்கான கிதாபுகளை, ஆயிரக்கணக்கான பக்கங்களுக்கு எழுதிய இமாம் இப்னுல் கையிம் சொல்லுகின்றார்கள், எங்களை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆலிம்களை விட நபி தோழர்களுடைய இல்மு உயர்ந்தது. காரணம், நாங்கள் அரபியை படித்து கஷ்டப்பட்டதற்கு பிறகு, இலக்கணங்களை படித்ததற்கு பிறகு, கவிதைகளை படித்ததற்கு பிறகு குர்ஆனை புரிய முயற்சி செய்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அவர்களின் மொழியே இலக்கண அரபியாக இருந்தது. அவர்கள் நேரடியாக நபியை பார்த்தார்கள், குர்ஆனின் ஞானத்தை புரிந்தார்கள், நபியின் சொல்லை புரிந்தார்கள். யாரிடத்திலிருந்து அவர்களுக்கு ஹிக்மா கிடைக்கிறது? யாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ, யாருக்கு ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்தானோ அந்த நபியிடமிருந்து அவர்கள் இல்மை பெற்றார்கள். நம்முடைய அளவை புரிய வேண்டும், நம்முடைய தகுதியை புரிய வேண்டும், கற்ற கல்வியை மதிக்க வேண்டும், கற்ற கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். எந்த நூல்களின் மூலமாக கல்வியை கற்றோமோ அந்த நூல்களை மதிக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க அந்த நூல்களை எடுத்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மேலும் மேலும் தன் கல்வியை அதிகரிக்க வேண்டும் என்ற ஆசையிலே மூத்த அறிஞர்களின் நூல்களை, நம்முடைய முன்னோர்கள் தொகுத்த ஹதீஸ் நூல்களை, சட்ட நூல்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இப்படி முன்னேறிக் கொண்டே சென்றால் கல்வியிலே உயர்ந்து கொண்டே செல்வீர்கள். கல்வியின் தரம் உங்களுக்கு உயர்ந்து கொண்டே செல்லும். இல்லை, நான் படித்தது போதும் என்று எப்போது நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அன்றே கல்வியிலே நீங்கள் தரம் தாழ ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, கேட்டதை விட சொல்லியதை விட அழகிய முறையிலே நமது மார்க்கத்தை எடுத்து செயல்பட நாம் முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தை நமது உள்ளத்திலே கொள்வோமாக. நமது மார்க்கத்தை நமது உள்ளத்தோடு அணைப்போமாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு சிறந்த வழிமுறையை விட்டு சென்றார்களோ அந்த வழிமுறையின்படி வழிநடந்து மக்களை அதன் பக்கம் அழைக்கக்கூடிய நல்ல மக்களாக உருவாகுவோமாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان